பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 14வது வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த நாளிலும் எந்த இடத்துல தொடர்ந்து முயற்சி செய்தீங்க, தோல்வி, ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க, இதற்கு மேல நான் என்ன முயற்சி செய்ய? ஒருவேளை இந்த இடத்துல, இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு ஜெயத்தை வைக்கலையோ? இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, உங்கள் வேலையில, நீங்க செய்கிற தொழில்ல, நீங்க உங்களுடைய பிரயாசத்தை அதிகமாய் கொடுத்த இடத்துல, ஒருவேளை நீங்க படித்து கொண்டிருக்கிற கோர்ஸா இருக்கலாம், எதுல நீங்க அதிகமா உங்க பிரயாசத்தை கொடுத்திருக்கிறீங்களோ அதுல தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நன்மை உருவாகும். அதுல ரகசியம் என்ன தெரியுங்களா? என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற, உங்கள் வாழ்க்கையில மாறுதலை கொண்டு வருகிற, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் மகிமையான மாற்றத்திற்கேற்ற ஒரு அபிஷேகம் இந்த நாளில் கடந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, இதை சொன்னேன், இதை செய்வேன். இந்த நாளில் உங்களை கட்டுகிற, உங்களை உருவாக்குகிற, எந்த இடத்துல கர்த்தர் உங்களை நாட்ட நினைத்தாரோ, எந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஸ்தாபிக்க நினைத்தாரோ நிச்சயம் ஸ்தாபிப்பார். உங்களை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள், உங்களுக்கு மனிதர்கள் கொடுக்கிற எதிர்ப்பு, நான் நிற்பேனா, இந்த இடத்துல நிற்க முடியுமா, தடுமாற்றத்தின் வேளையில, தத்தளிப்பின் சூழ்நிலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிற, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். எந்த இடத்துல ஆசீர்வாதம் செத்து போச்சு நினைச்சீங்களோ, எந்த டாக்டர் ரிப்போர்ட் முடியாதுன்னு சொன்னாங்களோ, இன்றைக்கு எசேக்கியேல் 37:14 வசனத்தின்படி உயிரடைய செய்கிற, உயிர் பெற செய்கிற அந்த வல்லமை உங்களை சந்திக்கிறது. எசேக்கியேல் 37:14 வசனத்துக்கு சாட்சியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை அவர் கரத்தில் எடுக்கிறார். இதோ நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலோ கர்த்தர் கரம் உங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய தொடுதல் உங்கள் மேல் வந்து கொண்டிருக்கிறது. முடிந்தாயிற்று, இதற்கப்புறம் எனக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சீங்கல்ல, இதற்கு பிறகு நான் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாதுன்னு நினைச்சீங்கல்ல, கர்த்தர் உயிரடைய செய்கிறார். கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தெய்வம், அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவர் சொன்னார், அதை செய்ய போகிறார். எந்த இடத்துல உங்களை ஸ்தாபிக்கணும்னு நினைத்தாரோ, எந்த இடத்துல உங்களை வேறொன்று செய்ய நினைத்தாரோ, அதே இடத்துல நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன்னு சொன்னவர் அதே இடத்துல உங்களை நிலைப்படுத்துகிறார். எந்த மனிதனும், எந்த அதிகாரமும், நீங்க இருக்கிற நிலையிலிருந்து, நீங்க இருக்கிற நிறுவனத்திலிருந்து, நீங்க பண்ணி கொண்டிருக்கிற அந்த கோர்ஸ்ல இருந்து யாரும் உங்களை வெளியில தள்ள முடியாது. உங்களுடைய காலேஜ் டீன் சொல்லலாம், இந்த இடத்துல இருந்து உங்களை மாற்றிடுவேன், இந்த இடத்துல இருந்து உங்களை வெளியே எடுத்துருவேன், முடியாது. இன்றைக்கு உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன்னு சொன்ன என் தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல, கர்த்தர் நிர்ணயித்த இடத்துல அவருடைய ஆவியை உங்களுக்குள் வைக்கிறார். நீங்கள் உயிரடைய போறீங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்கள் கரத்தை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு சாட்சியாய், தேவன் உங்களோடு இருப்பதற்கு சாட்சியாய், எசேக்கியேல் 37:14 படி உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். என்னோடு கூட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அற்புதத்தை எனக்கு செய்ததற்காய் ஸ்தோத்திரம், அதை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். எசேக்கியேல் 37:14 அதே ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். நீங்க என்னை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி அவரை துதிக்க தேவனுடைய கிருபை உங்களை நிரப்பும். ஒரு புதிய நிலைகளுக்கு தேவன் உங்களை உயர்த்துகிறார். God bless you.